நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் வந்து ட்ரையர்ல ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஜிஎஸ் பார்க்கணும், இல்லை ஹேர் ஃபில் பார்க்கணும், ஃபேப்ரிக் அதை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடும்போது பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும். இது எதனால வருது, இந்த எஃபெக்டிவ் பேர் என்ன அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் பேர் வந்து ஆன்டி ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படிம்பாங்க, ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படிம்பாங்க. ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு ஃபேப்ரிக் உடைய சர்ஃபேஸ் வந்து இன்னொரு சர்ஃபேஸ் கூட ஃப்ரிக்ஷன் உராயும் போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இது ப்ளஸ் சார்ஜ் ஆகும், அந்த சர்ஃபேஸ் வந்து மைனஸ் சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகும். இப்போ இந்த சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்குடைய சர்ஃபேஸில் வந்து அக்குமுலேட் ஆகி நிற்கும். இப்போ ட்ரை பண்ணும்போது நம்ம டோட்டலாக வாட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துறோம். அப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து போன் ட்ரைடாக இருக்கும், அதில் வந்து மாய்ஸ்சரே இருக்காது. அப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆக முடியாது. ஏன்னா மாய்ஸ்சர் இருந்தால் தான் அது த்ரூ வந்து இது மூவ் ஆகும். அப்போ மாய்ஸ்சர் இல்லாதனால சர்ஃபேஸ்லேயே அப்படியே நிற்கும். அப்போ நாம போய் வந்து எர்த்து கான்டாக்டோட போய் அந்த ஃபேப்ரிக்கை தொடும்போது அது வந்து ஷாக்காக வந்து நம்ம இந்த எஃபெக்ட் பேர் தான் ஸ்டாட்டிக் சார்ஜ் எஃபெக்ட். சரி, இது ஃபேப்ரிக்ல என்ன மாதிரி பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜஸ் இருக்கிறதுனால இது டஸ்ட்டு, லிண்ட்டு, இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து சர்ஃபேஸ்க்கு உறிஞ்சிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோலர்ல போய் அடிக்கடி போய் ஸ்டிக் ஆகி அப்படி சுற்றிக்கும். ரோலர்ல போய் மாட்டி ரோலர் டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி தான், ஸ்டாட்டிக் சார்ஜ் தான். சரி, இது என்ன மாதிரி ஃபேப்ரிக்ல அதிகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் பாலிமர் ஃபைபர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ரீகெயின் பர்சன்டேஜ் கம்மி. அதில் மாய்ஸ்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பாலிஸ்டர், நைலான், அக்ரிலிக், இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மாய்ஸ்சர் இருக்கிறதுனால இந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஷாக் அடிக்காது. அப்போ பாலிஸ்டர் ஃபேப்ரிக் போடும்போது ட்ரையரில் போய் துணியை தொடும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்து தொடணும், இல்லை அப்படின்னா இதாகும். சரி, இதை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணணும், ஃபேப்ரிக்குடைய ஸ்பீடு கம்மி பண்ணணும், மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி ஆன்டிஸ்டாட்டிக் ஃபினிஷ் பண்ணணும், இல்லைனா மாய்ஸ்சர் மேனேஜ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம எர்த் கனெக்ஷன் வந்து அந்த இருக்கக்கூடிய ட்ராலியில் வந்து கொடுத்து வைக்கணும். இந்த ஃபேப்ரிக் வந்து உழுவுனா ட்ரையர் வந்து அதில் வந்து எர்த் கனெக்ஷன் கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இது வந்து அவாய்ட் ஆகும். பட் ஃபேப்ரிக்கில் வந்து டஸ்ட்டு, லிண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கணும்னா நாம் வந்து போன் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் மாய்ஸ்சரோட பண்ணணும். ப்ளஸ் வந்து ஆன்டி ஸ்டாட்டிக் ஃபினிஷ் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.